எந்த கூட்டணியாக இருந்தாலும் ஒரு தொகுதியை தொடர்ந்து கூட்டணி கட்சிக்கே ஒதுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நாளடைவில் அங்கே இருக்கிற கட்சிக்காரங்களுக்கு ஒரு சோர்வு வந்துடும். எதுக்கு நாம் வந்து இங்கே ஒர்க் பண்ணணும், எப்படி இருந்தாலும் கட்சியில் எம்எல்ஏவோ எம்பியோ வந்து கூட்டணி கட்சி தான் கொடுக்க போகிறாங்க, நாம் என்ன பண்ணுறது, நமக்கு எதுவும் கிடைக்காது. அப்போது இங்கே வந்து இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த பெரிய கட்சியில் இருக்கவங்க தகராறு பண்ணாங்கன்னா அப்புறம் அந்த கூட்டணி தர்மம் அப்படின்றது என்ன இருக்குது இல்லையா? அப்போது இந்த மாதிரி கொடுக்கறதுன்றது ப்ரெஷர் டாக்டிக்ஸ். நார்மலாக என்ன பண்ணுவாங்க, அகைன் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பகுதிகளில் எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க, இது பாஜகவுக்கு போக போகுதா இல்லை இவங்களுக்கு வரப்போகுதா அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கின்றது. நயினார் நாகேந்திரன் இருக்கின்றார். அப்போ அவர் வந்து அந்த தொகுதியை கேட்பார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி பார்க்க போனால் இப்போது பாஜகவுக்கு இப்போ எல்லா பக்கத்துலேருந்து தான் கேட்பாங்க. உடனே வந்து அதிமுக பாஜகவை கூப்பிட்டு இதை பாருங்க எங்கள் தொகுதியில் இந்த மாதிரி பண்ணால் இது மாதிரி அப்படின்ட்டு கட்சிக்காரங்களாம் சொல்கிறாங்க, அதனால உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் நடக்கிற விஷயம் தாங்க. அப்படியே அப்பப்போ யாராவது ஒரு ப்ரெஷர் போட்டுன்னே இருப்பாங்க சீட்டு வேணுங்கிறதுக்காக. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா சார், இப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து தொண்டர்கள் சைட்லேருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு. அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெல்லை பாளையங்கோட்டை தொகுதிகளை 2026 தேர்தலில் அதிமுகவிற்கு ஒதுக்க வேண்டும். 2 தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை என்றால் இனிவரும் காலங்களில் அதிமுக கட்சியும் தொண்டர்களும் அழிந்து நெல்லையில் அதிமுக இல்லை என்ற நிலை ஏற்படும் அப்படின்ட்டு குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. இந்த கடிதத்தை எப்படி பார்க்கறது? இல்லை, இந்த கடிதம் எந்த அளவுக்கு அத்தன்டிக் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் இது மேலிடம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றதையும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் இப்படி ஒவ்வொரு கட்சியிலையும் கூட்டணி கட்சியில் பார்த்தீங்கன்னா இது சகஜம்தான். ஈவன் இப்போ திமுகவில் எடுத்துக்காங்களேன், பார்த்தீங்கன்னா அந்த எந்த கூட்டணியாக இருந்தாலும் ஒரு தொகுதியை தொடர்ந்து கூட்டணி கட்சிக்கே ஒதுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நாளடைவில் அங்கே இருக்கிற கட்சிக்காரங்களுக்கு ஒரு சோர்வு வந்துடும். எதுக்கு நாம் வந்து இங்கே ஒர்க் பண்ணணும், எப்படி இருந்தாலும் கட்சியில் எம்எல்ஏவோ எம்பியோ வந்து கூட்டணி கட்சி தான் கொடுக்க போகிறாங்க, நாம் என்ன பண்ணுறது, நமக்கு எதுவும் கிடைக்காது. எந்த ஒரு தொகுதி, ஒரு வட்டம், மாவட்டம், இப்படி எந்த லெவலில் எடுத்துக்கினாலும் நமக்கு வந்து இங்கே சீட்டு கிடைக்கும். கவுன்சிலர்லேருந்து எம்பி வரைக்கும் கட்சிக்காரங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் சீட்டு கிடைக்கும் அப்படின்றதுல தான் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது தப்புன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படி இருந்துச்சு இந்த தொகுதி வந்து தொடர்ந்து நீங்கள் கூட்டணி கட்சிக்கு, இப்போ உதாரணமாக நம்ம ப. சிதம்பரம், அதுக்கப்புறமா அவர் மகன் கார்த்தி சிதம்பரம், இப்படி பர்மனெண்ட்டாக ஒரு தொகுதியை நீங்கள் வந்து கூட்டணி கட்சிக்கே ஒதுக்கிட்டு வந்தீங்கன்னா அப்போது அந்த தொகுதியில் இருக்க கட்சிக்காரங்க நாளைக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் எம்பி கிட்ட போகணும். நம்ம எம்பி இல்லை அப்படின்னும் போது, கூட்டணி கட்சி எம்பின்னும் போது அந்த அளவுக்கு ஒரு கமாராதரி இருக்காரு இல்லையா? நம்ம கட்சி எம்எல்ஏ எம்பி கிட்ட கேட்கறது எப்படி, கூட்டணி கட்சி எம்பி கிட்ட கேட்கறது எப்படி? ஸோ அந்த சிக்கல்லாம் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதியை மாற்றி கொடுப்பது அப்படின்றது காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இன்றைக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு லெட்டர் உண்மை அப்படின்னு வச்சுப்போமே, அப்போ நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணுவார், எல்லா கட்சிகளும் வந்து எல்லா தொகுதிகளும், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் திமுக கூட்டணியில் விசிகா இருக்கின்றது, அவங்க வந்து நமக்கு என்ன ஒரு 6 சீட்டு கொடுப்பாங்களா, 10 சீட்டு கொடுப்பாங்களா, அந்த தொகுதிகளில் மட்டும் நம்ம கட்சிக்காரங்க வேலை செய்யலாம் அப்படின்னு இருக்க முடியுமா? 234 தொகுதிகளிலும் எல்லா பூத்துகளிலும் நம்ம கட்சி இருக்கணும் அப்படின்னு தானே எல்லா கட்சியும் வந்து வேலை செய்வாங்க. அவங்களுக்கு நீங்கள் 2 சீட்டு கொடுக்குறீங்க, 4 சீட்டு கொடுக்குறீங்க, இருந்தாலும் எல்லா தொகுதிகள்லையும் கட்சி அமைப்புன்றது ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போது இங்கே வந்து இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த பெரிய கட்சியில் இருக்கவங்க தகராறு பண்ணாங்கன்னா அப்புறம் அந்த கூட்டணி தர்மம் அப்படின்றது என்ன இருக்குது இல்லையா? அப்போது இந்த மாதிரி கொடுக்கறதுன்றது ப்ரெஷர் டாக்டிக்ஸ். நார்மலாக என்ன பண்ணுவாங்க, அகைன் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பகுதிகளில் எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க, இல்லை அதுக்காக இத்தனை நாளாக கட்சியில் வேலை செஞ்சுட்டு வரவங்க, என்னது இது கட்சியில் இது பாஜக அதிமுக கூட்டணி வந்து விட்டது, இப்போ நயினார் நாகேந்திரன் அந்த பக்கம் நிற்பார் அப்படின் போது அப்போ நமக்கு கிடைக்காது அப்படின்றதுக்காக கூட இந்த மாதிரி ஒரு கடிதம் எழுதியிருக்கலாம். இதெல்லாம் வந்து தேர்தல் வர வரைக்கும் நடக்க தான் செய்யும். இது மட்டும் இல்லைங்க, தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக நான் கட்சியை விட்டு விலகிறேன் அப்படின்னு போனவங்களாம் நம்ம நிறைய பார்க்குறோம். ரெபல் கேண்டிடேட்னு நிற்பாங்க, அதையும் நம்ம நிறைய பார்க்குறோம். இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க நடக்கிற விஷயந்தான். ஆனால் இதெல்லாம் வந்து தலைமை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கக்கூடாது. அப்படியாப்பா, சரிப்பா, ரைட்டு, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் என்ன பண்ண முடியும், கூட்டணி கொடுத்து தான் ஆனோம். அந்த 2 பேரும் கிவ் அண்ட் டேக், அதுதானே கூட்டணி அப்படின்றது.
அதனால அப்ப இந்த தடவை இந்த கடிதத்தின் மூலியமா பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தொகுதி ஒதுக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிமுக கையில இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. அதிமுக கையில இல்லை அப்படின்னு எப்படி சொல்றீங்க? இப்ப அதிமுக தலைமைக்கு தானே கடிதம் ஒதுக்க எழுதியிருக்காங்க. வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்ப இது பாஜக கூட்டணி இல்லாம வேற ஒரு கட்சிகள்ல இல்ல மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சிருந்தா அந்த கடிதத்திற்கே வேலை இல்லாம போயிருக்குமோ? இல்ல முதல்ல இந்த கடிதத்தை அதிமுக தலைமைக்கு தான் எழுதியிருக்காங்க. இப்போ இது எழுதுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பாஜக நீங்க சொன்ன மாதிரி தான் பாஜகவுடன் கூட்டணி வந்து விட்டது. அப்ப நயினார் நாகேந்திரன் இருக்காரு. அவர் எங்க நிப்பாரு? அவர் தொகுதியில தான் நிப்பார், திருநெல்வேலி தான் நிப்பாரு இல்லையா? அப்போ அந்த தொகுதி நமக்கு வராதே அப்படின்றதுனால சில பேர் தூண்டி விட்டு இதை மாதிரி பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் வந்து எல்லா கூட்டணியிலும் இருக்கிற விஷயம்தான் தமிழ். அரசியல் இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்ற மாதிரி அப்புறம் கடைசி நேரத்தில் ரைட்டு கிவ் அண்ட் டேக் அப்படின்னு போக வேண்டியது தான். அதுக்காக வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கவங்க வந்து தலைமைக்கு கடிதம் எழுதினு இதை கூட்டணி கொடுக்கூடாதுன்னு அப்புறம் கூட்டணியே வைக்கக்கூடாது, கூட்டணி வைக்க முடியாது. எல்லாம் வந்து கட்சிக்காரங்களே போட்டிக்கிடணும் அப்படின்னு சொன்னால் அப்போ கட்சி வந்து அந்த அளவுக்கு வலுவாக இருக்கணும். இல்லாததுனால தானே கூட்டணிக்கு போயிட்டு இருக்கோம். போன தடவை சொன்னார்ல வந்து வலுவான கூட்டணி அமைப்புன்னு. அதிமுக மட்டும் இல்லை, திமுகவும் இன்னைக்கு கூட்டணியில் தான் இருக்காங்க. ஏன் அப்போ அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து இந்த பாசி இப்போ கார்த்தி சிதம்பரம் அந்த தொகுதியை நீங்கன்னா கூட்டணி கட்சியை குத்துனீங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு யாராவது எழுதினாங்களா? அந்த மாதிரி தான் கூட்டணி தர்மம்னு வந்தால் ஒத்துக்கின்னு இருக்கணும். இல்லை இது மாதிரி தான் கொச்சல் கொடுப்பாங்கன்னா அவங்களெல்லாம் கட்டம் கட்டிடுவாங்க கூடிய சீக்கிரத்தில். யாரை கட்டம் கட்டுவா? தலைமை தான் கட்டம் கட்டுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறவங்களா. வேற என்ன? ஏன்னா இவங்க வந்து அவங்கள கட்டம் கட்டுவாங்களா? இதெல்லாம் பிரச்சனை இருக்குதாங்க செய்யும். எல்லா கூட்டணியிலும் அப்படி தாங்க வரும். அது என்ன புதுசா? அதெல்லாம் சமாளிச்சுட்டு போகிறது தான் அரசியல். வரும் நாட்களில் இந்த நெல்லையில் வந்து ஏடிஎம்கேவுக்கு வந்து இந்த வரும் தேர்தலில் சீட்டு கொடுக்கலன்னா அதிமுக அப்படிங்கிறது நெல்லைங்கிற ஒரு தொகுதியிலே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது வந்து ப்ரெஷரை உண்டாக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு பார்க்குறதா, இல்லை பாஜகவுக்கு அந்த சீட்டு போக போகுது அப்படிங்கிற பார்வையில் பார்க்குறதா? இல்லை இது பாஜகவுக்கு போக போகுதா இல்லை இவங்களுக்கு வரப்போகுதா அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கின்றது. நயினார் நாகேந்திரன் இருக்கின்றார். அப்போ அவர் வந்து அந்த தொகுதியை கேட்பார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி பார்க்க போனால் இப்போது பாஜகவுக்கு 4 சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து இவங்க வானதி சீனிவாசன் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்போ நாளைக்கு அந்த பக்கத்தில் இருக்கவங்க அதை பாருங்க, இது வந்து நீங்கள் கூட்டணி கட்சி கொடுக்கக்கூடாது, நம்ம கட்சிக்கு தான் கொடுக்கணும், இல்லாட்டா கட்சி அழிஞ்சு போயிடும் அப்படின்னா அப்போ எல்லா பக்கத்துலேருந்து தான் கேட்பாங்க. உடனே வந்து அதிமுக பாஜக கூப்பிட்டு இதை பாருங்க எங்கள் தொகுதியில் இந்த மாதிரி பண்ணால் இது மாதிரி அப்படின்ட்டு கட்சிக்காரங்களாம் சொல்கிறாங்க, அதனால உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் நடக்கிற விஷயந்தாங்க. அப்படியே அப்பப்போ யாராவது ஒரு ப்ரெஷர் போட்டுக்கினே இருப்பாங்க சீட்டு வேணுங்கிறதுக்காக. இதெல்லாம் இன்றைக்கி நேற்றா பார்த்துட்டு இருக்கிறோம், அரசியலில் காலங்காலமாக பார்த்துட்ருக்கோம். அப்படி இல்லைன்னா வந்து ரைட்டு நீங்கள் வந்து கட்சியை அழிந்து விடும் அப்படின்னா இந்த மாதிரி சொன்னவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. எங்களுக்கு சீட்டு கொடுக்குறோன்னா கட்சி அழிஞ்சிரும்னு. இதே வைகோ அவர்கள் கட்சியை விட்டு வெளில வந்தார், திமுகவே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம், ஆட்சியை பிடிக்க போகிறோன்னாரு. இன்றைக்கி வந்து பல்லக்கு தூக்கி நின்று நிற்கிறாரு. இதெல்லாம் அப்படியே இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தமாஷா இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு விஷயம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா மாறுமா? அந்த இடத்துல சரியான கேண்டிடேட் நிறுத்தலை, இல்லை நயினார் நாகேந்திரனே நிறுத்தினாலும் அதுக்கு திமுக வந்து எதிர்த்து வேலையை பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு லாபகரமான ஒரு விஷயமா அமையுமா? சரி, நான் எப்படி கேட்கட்டா, இப்போது நீங்கள் கூட்டணி கட்சியை விடுங்க, திமுக காங்கிரஸ் எந்த ஒரு கட்சி ஒன்றா எடுத்துக்கினாலும் ஒரு தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 10 பேர் 20 பேர் விருப்ப மனு தாக்கல் செய்வாங்க. டஃப் கண்டெண்டர் அப்படின்ட்டு ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அதில் யாருக்காவது ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னோடனே இன்னொருத்தர் வந்து நான் கட்சிக்கு இவ்வளோ நாளாக வேலை பார்த்துக்கிறேன், அவர் வந்து ஜூனியரு எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்ற ஒரு கசப்பும் வரத்தான் செய்யும். அப்போ அவங்க வேலை செய்யாமல் இருக்கிறது, இல்லை வந்து ரெபல் கேண்டிடேட்டாக நிற்கிறது, இல்லை சுயேட்சைகளை நிறுத்துறது அப்படின்றதையும் நம்ம எவ்வளோ பார்த்துக்கிறோம். ஒரே கட்சிக்குள்ளேயே இதெல்லாமும் நடக்குது இல்லை. அப்புறம் கட்சி அழிஞ்சு போயிட்டோன்னா இத்தனை காலமாக அந்த கட்சி அதெல்லாம் தாங்கிட்டு தானே எல்லா கட்சியும் வந்து நிற்குது. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. சும்மா அதெல்லாம் அந்தந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது தான். அதெல்லாம் எலெக்ஷன் வரும்போது அதெல்லாம் காணாமல் போயிடும், கவலைப்படாதீங்க. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தமிழ்.